குருவாக இருந்து நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தக்கூடியவங்க சித்தர்கள். ஆமாம். அதுவும் இந்த சித்தர் வழிபாடு, சித்தர் காப்பெல்லாம் நம்ம சொல்லி வழிபாடு செய்யும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆமாம். ஸோ அப்படி நம்ம கூடவே இருந்து வாழ்ந்து நமக்கு இறைவன் அடி சேர்ந்த ஜீவ சமாதியான ஒரு சித்தர் அம்மாவை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும். பாத்தீங்கன்னா தேவி மாயம்மா அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர் அம்மாவை. பார்க்கும்போது ரொம்ப எளிமையான ஒரு தோற்றத்தோட தான் இருப்பாங்க. ஸோ எளிமையான பார்க்கும்போதே நமக்கு நிறைய மனிதர்களை நம்ம கடந்து போயிட்டு இருப்போம். அதுலயுமே சித்தர்கள் இருப்பாங்க. நம்ம சித்தர்கள் வழிபாடு செய்யும் போது நம்மளால அது உணர முடியும். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் மனசோர்வா இருக்கா, நமக்கு திக்கு தெரியாத காட்டுல நிக்கிற மாதிரி நிக்கிறேன்னும் போது அப்படியே வந்து எப்படி நான் இதுல இருந்து வெளியில வந்தேன், கடவுளோட அருள் நம்ம கண் கூட உணர முடியும். அப்படிதான் சித்தர்கள் வழிபாடு நம்ம செய்யும்போது தேவி மாயம்மா சித்தர் அவர்கள் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில வாழ்ந்திருக்காங்க. நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காங்க. 1 இல்ல 2 இல்ல, நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காங்க. இப்போ இவங்களை பாத்தீங்கன்னா இவங்க நேபாளத்துல இருந்து வந்தவங்க, நேபாள இளவரசி அப்படின்னே செல்லமா இவங்களை சொல்லுவாங்க சித்தரம்மாவை. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து நிறைய மக்களுக்கு வந்து நோய் தீர்க்கிறதா இருக்கட்டும், வியாதிகள் நிறைய வியாதிகள் வந்து முக்கியமா சரும பிரச்சனைகள் அது எல்லாமே தீர்க்கிறதுக்கு இவங்களை சுத்தி எப்போதுமே 4 பைரவர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அன்போடு தான் இருப்பாங்க. ஜீவராசிகள் எல்லார்கிட்டையும் அன்போடு இருப்பாங்க. ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருப்பாங்க. ஸோ சாதாரணமான உடை அணிந்து நமக்கு சித்தர்னா நம்ம எப்படியோ நம்ம கற்பனை பண்ண வேண்டாம். நம்மள மாதிரி சாதாரணமா இருந்து நம்ம ஜீவ சமாதி ஆனவங்க தான். நிறைய அற்புதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்க பாத்தீங்கன்னா இந்த கடல் சார்ந்த பகுதி தானே அது. கடல்ல அப்படியே கடலுக்குள்ளேயே போயிடுவாங்க. ரொம்ப தொலைவு உள்ளே இறங்கி அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. பாக்குறவங்க எல்லாம் என்ன இது கடல்ல இப்படியே போயிட்டு இருக்காங்களே, இல்ல போட்ல இருந்து யாராவது தவறி விழுந்துட்டாங்களா, இல்ல யாராவது கடல் தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சா அப்படின்றே ஒரு பயத்துல பாப்பாங்க. போயிட்டு 4-5 நாள் கழிச்சு கூட திரும்ப எப்படி போனாங்களோ அதே மாதிரி வருவாங்க. இல்ல தெரியாம யாராவது கடல்ல விழுந்துட்டாலும் அப்படியே ஒரு அற்புதமான முறையில போய் அவங்கள காப்பாத்தி உயிரோடு கொண்டு வந்து மிராக்கிள் இல்ல, மிராக்கிள் நிறைய அதிசயம் இதெல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க.